அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது செல்வம் சம்பந்தமான விஷயங்கள் நிலைத்து நிற்க ஆன்மீக குறிப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசற்படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசலுக்கு படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க செய்ய வேண்டும். செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம். கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும். வாங்குபவரால் பணம் திரும்ப கொடுக்க இயலும். திரும்ப கொடுப்பது செவ்வாய் ஹோரையில் நடப்பது நல்லவையாக பார்க்கப்படுகிறது. வாசற்படையில் உரல் ஆட்டுக்கள் அம்மிவைகளில் கண்டிப்பாக பெண்களாவது ஆண்களாவது உட்காரக்கூடாது. இது எல்லாம் தெய்வ சம்பந்தத்தில் இருப்பவை. அடுத்ததாக இரவு நேரங்களில் மோர் பால் தண்ணீர் அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது. வெற்றிலை வாழை இலையை வாட விடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது. அதாவது சுண்ணாம்பு இல்லாமல் வெற்றிலையை கண்டிப்பாக போடவே கூடாது. எரியும் குத்து விளக்கு தானாக அணைய விடக்கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது. புஷ்பத்தினால் கண்டிப்பாக அணைக்க வேண்டும். வீட்டில் யாரையும் சனியனை என்று கண்டிப்பாக திட்டக்கூடாது. எளவு என்றும் கூறக்கூடாது. இதையெல்லாம் நீங்கள் பண்ணினால் உடனே சனி பகவான் நம்மை அழைக்கிறார், யம தர்மனும் நம்மை அழைக்கிறார்கள் என்று கண்டிப்பாக வீட்டிற்கு வந்து அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை கண்டிப்பாக செய்து விடுவார்கள். அதிகமாக கிழிந்த துணிகளை கண்டிப்பாக உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடித்து கொண்டே தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்த விடக்கூடாது. அரிசி கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. அடுத்ததாக விளக்கை அமர்த்துதல் அல்லது மலை ஏற்றுதல் என்று தான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்று வார்த்தை உபயோகிக்கவே கண்டிப்பாக கூடாது. அது அமங்கல சொல்லாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நீங்கள் பரம்பொருள் ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவார். அங்கு அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட தேவையில்லை. அதே போலத்தான் ஸ்ரீ ராமநாராயணன் பெருமை பேசப்படும் இடத்தில் அவர் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுவார்கள். ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்பிரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சக்கரநாமமும் ஒழிப்பது அவசியம். அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தானாகவே கண்டிப்பாக வந்துவிடும். வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்கள். நெல்லிக்கனியே ஆரிபலன் என்ற பெயரும் கண்டிப்பாக இருக்கின்றன. லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி மரம். நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். எந்தவித தீய சக்திகளும் அணுக முடியாது. நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் ஒரு தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாகவும் கண்டிப்பாக இருக்கும். சுமங்கலிகள் பூர்ண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தன வாழை மாவிளை தூர்ணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் அனைத்தும் லட்சுமி கடாட்சத்திற்கு பிடித்தமானவை. தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும். இது நல்ல செயலாகவே பார்க்கப்படுகிறது. பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலேயே கோடி புண்ணியம் தேடி வரும் என கூறப்படுகிறது. அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து பூஜித்தால் பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டிருக்கிறார். கூமாதா பூ பூஜை குபேர பூஜைக்கு கண்டிப்பாக சமமாக பார்க்கப்படுகின்றன. செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்களை கண்டிப்பாக வளர்க்கலாம். அடுத்ததாக சங்கு நெல்லிக்காய் பசுஜானம் கோசலம் தாமரை பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது நல்ல சுபமான அந்தஸ்தை ஏற்படுத்தி தருகின்றன. விளக்கை அமர்த்துதல் அல்லது மலை ஏற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்ற வார்த்தை கண்டிப்பாக உபயோகிக்க கூடாது. அது அமங்கல சொல்லாகவே பார்க்கப்படுகிறது. வீட்டில் யாரையும் சனியனையே என்று திட்டக்கூடாது. எரியும் குத்து விளக்கை தானாக அணைய விடக்கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது. பூவினால் அணைக்க வேண்டும். இது எல்லாம் முறையாக செய்ய வேண்டும். அடுத்ததாக செல்வம் நிலைக்கு விருத்தி அடைய
பணம் கொடுக்கல் ஆகிய சம்பந்தமான வேலைகளை கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.